கைஸ், இன்னைக்கு வந்து என்னோட பேங்கிள் ஸ்டாண்டர்டு தான் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த பேங்கிள் ஸ்டாண்டில் வந்து நான் என்னோடய கிட்ஸோட பேங்கிள்ஸும் சரி என்னோடய பேங்கிள்ஸும் சரி நான் ஃபுல்லாக செட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன வீட்டில் இருக்கவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள் ஸ்டாண்ட்லேயே நம்மளுக்கு தேவையான எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து எல்லாமே வந்து வெயிட்டான திங்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெவி பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டாக பிளாஸ்டிக்லேயே வந்து சிங்கிள் பேங்கிலே இவ்வளோ பெரிய பிக்காக வரும் அந்த இதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒன் சிங்கிள் ஹேண்ட் பேங்கிள்ஸ், இந்த ஹெவி ஒர்க் ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்டெடியாக பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி மேலே எல்லாமே வந்து கண்ணாடி வளையல் தான் போட்டிருக்கேன். சவுண்டே பாருங்கள், நல்லா கிளிக்னு கேட்குது. ஸோ ஒரு போட்டுக்கிறோமோ இல்லையோ இது ஒரு நல்ல பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லுக்காக இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து இதுதான். நான் இப்போதைக்கு குழந்தைங்களுக்குலாம் முக்கியமாக வந்து பார்த்து எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து மேக்கப் போடும்போது ராணி கெட்டப்போ, குந்தவை கெட்டப்போ அந்த மாதிரி போடும்போது யூஸ் பண்ண பேங்கிள்ஸ் இது எல்லாமே. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் வியருக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே. இதுவுமே அப்படி தான். ஸோ இது வந்து கோல்டன் த்ரெட் பேங்கிள். இது வந்து நம்மளே வந்து மேக் பண்ணிக்கலாம். இது கோல்டு வளையலோட இது போட்டாலுமே நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குது.